அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். மேக்சிமம் 4 நாட்டு எல்லை பகுதியில் கடுமையான பிரச்சனை. ஒன்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். திடீர்னு பாகிஸ்தான் தனது தாக்குதலை மிக கடுமையாக துவங்கி இருக்கிறாங்க. 45 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சிரியாவுடைய எல்லை பகுதிக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஈராக்கில் நடந்த நிகழ்வுகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படி இருக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஈராக் விவகாரத்தை பற்றி பேசிடலாமா? கடந்த 2 நாட்களாக படுபயங்கரமாக போயிட்டுருக்கு. நேற்று முழுவதும் லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டு பெரிய அளவுக்கான பண முதலைகளை முன்னாள் எம்பிஸ், முன்னாள் அதிபர், பிரதமர் யாராக இருந்தாலும் மொத்தம் ஒரு 17 வீடுகளில் நேற்று அதிரடி சோதனை. ஒரு சில இடையூறுகள், அந்த இடையூறுகள்லாம் புறம் தள்ளிவிட்டு எல்லாமே கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. ஸோ அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 17 டெப்டிஸ், அதாவது முன்னாள் அமைச்சர்கள், இப்போ ப்ரெசன்ட் எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து அதில் 3 டெப்டிஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. பெரும்பாலும் கைப்பற்றப்பட்ட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 20 பில்லியனுக்கு மேலே சொல்கிறாங்க அமெரிக்க மதிப்பில். அந்தளவுக்கு தோண்ட வந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அலி அல் ஜெய்தி வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை துவங்கியிருக்கேன். நாட்டை வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு வேலையில் இறங்கிட்டேன். 4-5 வாங்க மாட்டேன், வாங்கவும் விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தாலும் அவங்களையும் தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. பரவாயில்ல, ஆஃபீஸர்ஸ் யாரும் முன்கூட்டியே தகவல் கொடுக்கல. இந்த மாதிரி நான் உங்கள் இடத்துக்கு தான் தேடுதல் வேட்டைக்கு வரேன், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு கொடுக்கல போல். அதனால் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க உள்ள. இல்லை, நான் வந்து ஈராக்கை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தூக்கிட்டாங்க அமௌண்ட்டு. பெரும்பாலானது வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்த்தாவே தெரியுது. இதில் எல்லாமே பண முதலைகள். அதாவது இதற்கு முன்பு அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை பெரிய அளவுக்கு வேட்டையாடி இருக்காங்க. தவறுதலாக பெரிய அளவுக்கு திருடி இருக்காங்க. அந்த திருடிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் எப்படி ப்ரோ ஈரானியன்ஸ், இதில் ஒரு சில எம்பிஸ்லாம் வந்து ப்ரோ ஈரானியன்ஸ்னால் ஈரானுக்கு ஆதரவான எம்பிக்களை தூக்குனாங்கன்ற அடிப்படையில் சொன்னேன்னா, இந்த அம்மா தான் ரொம்ப ஃபெமிலியரான அம்மா, அலியா நசீஃப். அலியா நசீப் பார்த்திங்க அப்படின்னா 6 தடவை வந்து அவங்க தொடர்ந்து எம்பி பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கவங்க. இது வரைக்கும் அவங்க தோற்றதே கிடையாது. அவங்க தொகுதியில் அவங்க தோற்றதா சரித்திரமே கிடையாது. சும்மா அவங்க அப்படியே ஒரு நாள் பிரச்சாரம் பண்ண போனாவே போதும், அந்த ஏரியாவே அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பர்சன். ஆனால் இவங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷன் கூட பேசும்போது ஈராக்கில் அமெரிக்காவோட நிலைகளுக்கு என்ன வேலை, நேட்டோனுடைய நிலைகளுக்கு என்ன வேலை, நிச்சயம் அவர்கள் துரத்தி விட வேண்டும், துரத்தி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் பயங்கர வீர வசனம் பேசுவங்க. கிட்டத்தட்ட ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த இந்த அம்மா அப்படியே வெளிப்படையாகவே தனது பிரச்சாரத்திலாம் சொன்ன இந்த அம்மா தான் ஆளாக வந்து தூக்கியிருக்கிறாங்க. அதற்காக நான் வந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடில் தான் தூக்குனாங்களா அப்படின்னாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் யாரையும் எந்தெந்த ஆங்கிள்லையும் நான் பார்க்கல, அவங்க ஈரான் ஆதரவாளரா இல்லைம்மா அப்படின்லாம் நான் பார்க்கல. என் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும், என் நாட்டை தூய்மைப்படுத்தி இதுக்கு முன்பு யாரெல்லாம் தவறுதலாக பணம் சேர்த்துனாங்களோ அவங்கள தெய்வதாட்சணமின்றி நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன். அதில் நான் தெளிவாக இருக்கேன். இனியும் நான் எடுக்க போகிறேன். இது வந்து கண்டினியூ ஆகும். முழுமையாக இதை நான் இந்த ஒரு ஆப்ரேஷனில் இறங்குறதுனால என் உயிருக்கே ஆபத்துன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் மீறி உயிராக என் நாடா அப்படின்னும்போது எனக்கு நாடு தான் முக்கியம். அதனால் நான் எதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நான் தூக்கிய முதலைகள் ஒன்றும் பண முதலைகள். அவங்க எங்கெங்கே ட்ரபிள் கொடுத்து என்னெல்லாம் என் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் என் நாட்டுப்பற்று என்னை சும்மா விடாது. நான் நிச்சயம் இதை துடைத்தெறிய வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இனி ஈராக்குக்கு வந்து ஒரு சுதந்திர தினமாக வந்து போற்றி கொண்டாடுங்களே அப்படின்னு பயங்கரமான ஒரு வெற்றி உரையை ஆற்றியிருக்கிறார். அதனால் எல்லார் வீட்லேயும் மேக்சிமம், அதுவும் பாருங்கள், ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சுவர் மாதிரி இருந்திருக்கு, ட்ரில் மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுவரை உடைச்சி அது உள்ளே இருந்து பணமாக எடுத்துருக்குறாங்க. இன்னொரு அம்மா வந்து ஃபுல்லாக மொத்தம் ஒரு 3 லேடிஸ் கைது பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே இதில் ஒரு ஷியா முஸ்லீம்னுடைய ஒரு மதகுரு தலைவர் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க.
அந்த மதகுரு தலைவருமே வந்து தவறுதலாக அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து பல்வேறு விதமாக தனது குடும்பத்திற்காகவும் தனது சொத்தையும் சேர்த்திருக்கிறார் என்ற அடிப்படையிலையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் சேர்த்திருக்காங்க. அதாவது இவங்க எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நபர்கள். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, நான் வந்து அவரை எதிர்த்து பேசி இந்த மாதிரி சட்ட விதி இல்லாதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் எங்களை கைது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க முடிஞ்சா, அவ்வளோதான். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணதெல்லாம் இல்லை, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டு ஒரே ஒரு அந்த அம்மா பேர் என்ன, அலியா நசீஃப், அவங்க பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, ஏற்கனவே அவங்க டயாபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க, ஏற்கனவே ஒரு ஆட்டில் வந்து ஸ்டட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எல்லா நோயும் இருக்கிற எங்கள் அம்மாவை வந்து தொடர்ந்து நீங்கள் சிறைச்சாலை வச்சிங்கன்னா அது ரொம்ப மனித உரிமை மீறல் மாதிரி ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், அந்த அமௌண்ட்டை நாங்கள் திருப்பி கூட கொடுத்துட்றோம், நாங்கள் திருடின அமௌண்ட்டை திருப்பி கூட கொடுத்துட்றோம். பட் அவங்கள ஒரு அது மெர்சி அடிப்படையில் கொஞ்சம் நல்லெண்ண அடிப்படையில் கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இனி என்ன நடக்க போகுது, ஈராக் அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. அதனால் இது சற்று தள்ளி இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். ஏன்னா நேற்று கூட நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், நீங்கள் நினைக்கிறது தவறுங்க, ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடெலாம் எந்த ஒரு ஆப்ரேஷனை நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு ஜென்ரலான ஆப்ரேஷன் தான். இனி வருகின்ற காலங்களில் நாட்டை உயர்த்தி நிற்கணும் அப்படின்னா அவர் எந்த ஆங்கிளில் நகர்றார் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுன்னு இருக்காங்க. பார்க்கலாம் ஈராக் என்ன வகையில் நகருதுன்றது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஹவுதிகளுக்கும் சவுதி பேக்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஏமன், இந்த 2 குரூப்புக்கும் கூடிய விரைவில் மோதல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஹவுதியினுடைய ட்ரைப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய குரூப் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் உள்ளே நுழையிட்டுமா, ஏமனுக்குள்ளே நுழையிட்டோமா, அடித்து பிரித்து மேயிட்டோமா, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்றாங்க. ஏற்கனவே 4 கவர்மெண்ட்னுடைய முக்கிய அஃபீஸர்ஸ், நம்ம பாஷையில் சொல்லணுன்னா அதாவது கலெக்டர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரை தனிப்பட்ட முறையில் கடத்தி தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க ஏமன் வேறு, ஹவுதிகள் வேறு. ஹவுதிகள் வந்து அவங்கள பணம் கேட்டு கடைசியில் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. இப்போ எமினி ஹவுதிகள் இந்த பக்கம் ட்ரைப்ஸ் தயாராக இருக்கும்போது அவங்க சைடு இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் தயாராக இருக்கோன்றாங்க. இப்போ அன்சரல்லா குரூப் வந்து ரைட்டு, ஏன்னா சவுதி பேக்டு ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹவுதிகளுக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்க, சவுதி வந்து ஹவுதிகளுக்கு எதிரான நபர்கள் இல்லையா, அதனால் அந்த எல்லை பகுதியில் கூடிய விரைவில் மோதலுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது. அதனால் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, முந்தா நேற்று என்ன பண்ணாங்க, கராச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்பில் 11 பேர் இறந்து போகிறாங்க. பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஐஎல் அஃபீஷியல்ஸ் இறந்து போயிட்டார், மிகப்பெரிய அஃபீஷியல்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் இனி தீவிரவாதிகளை ஒழிக்க நேரம் வந்து விட்டது அப்படின்னு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, பக்டியா அப்புறம் வந்து கண்ணூர், அதிலும் குறிப்பாக பக்டியான்ற பகுதியில் மற்ற ஒரு 8 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த 8 தாக்குதலில் தீவிரவாதிகள் ஒளிந்தார்கள், முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆப்கானிஸ்தான் நீங்கள் அடித்தது தீவிரவாதிகள் அல்ல, அப்பாவி மக்கள், குழந்தைகள் 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 7 குழந்தைகள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள், பெண்களும் இறந்திருக்கிறார்கள். இந்த குழந்தையும் அவங்களுக்கு தீவிரவாதிகள் கூறுங்கள். குழந்தை மீது தாக்கல் நடத்திய தீவிரவாதிகள் என்று பட்டம் கட்டுகிறீர்களே, பாகிஸ்தான் உங்களை நான் இனி விடவே போகிறதில்ல. எல்லைப்பகுதியில் வந்து அடிச்சிட்டு இல்லை, இனி என் அடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இருக்காங்க. இனி செல்ஃபி பாய்ஸ், அணுகுண்டு பாய்ஸுக்கு என்ன நடக்க போதோ தெரியல. மிகப்பெரிய ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து 2வது இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க அவங்க. ஏற்கனவே எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தான் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தியிருந்தோன்ட்டு. இனி செல்ஃபி பாய்ஸ் உள்ள நுழைய போகிறாங்களா இல்லை அமைதி காக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் அவங்கக்கிட்ட நவீன போர் விமானம்லாம் இல்லை, யாருக்கிட்ட, செல்ஃபி பாய்ஸுக்கிட்ட. அதனால் தடுமாறுறாங்க. பட் அணுகுண்டு பாய்ஸ் கொஞ்சம் கிளவராகிறாங்க இந்த விஷயத்தில். அடிக்கடி விமானத்தை தூக்கி அடிச்சிடுறாங்க.
அதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எல்லை பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். இனி தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கப்படும் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று அறிக்கை விட்டுட்டுருக்கிறாங்க பாகிஸ்தான். அதனால் எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது 3வது சம்பவம். 4வது சம்பவம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, கோலனைட்ஸ் பக்கத்தில் தஹாரான்ற ஒரு இடத்துல ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே நேற்று இரவோடு இரவாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்து பேர். அந்த அப்படின்ற கிராமத்துக்குள்ளே திடீர்னு போர் விமானத்தின் மூலமாக ஒரு 8லேருந்து 10 தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் அங்கே அதிரடியாக உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு அடுத்தடுத்து பகுதியில் நுழைஞ்சோடனே விடிஞ்சதும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இஸ்ரேலினுடைய இராணுவத்தின் மீது. எப்படி நீங்கள் எங்கள் கிராமத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு பகுதி மட்டும் இஸ்ரேல் நினைக்கிறாங்க தனக்கு அச்சமாக நினைக்கிறாங்க. இது வந்து அகமது அல் சஹாரா இருக்கிறாலே அவர் வர்றதுக்கு முன்பு ரவுண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த குரூப் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்டிஎஸ் அண்டு ரெபல் குரூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க. இவங்க நார்மலாக இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எதிரான குரூப்ஸு. அதனால் இவங்களுக்கால கொஞ்சம் பிரச்சனை வந்துடும்ன்றனால ஏற்கனவே கோல்நெட்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இஸ்ரேல். அதனால் இந்த பகுதியும் சேர்த்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஏற்கனவே காசாவை கிளியர் பண்ணி 70% தன் வசம் கொண்டு வந்துட்டாங்க. லெபனான்லேயும் இப்போ சதன் லெபனான் கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்து விட்டாங்க. அடுத்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சிரியாவையும் 2 கிராமம் 3 கிராமத்தை பிடிச்சிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் உள்ளே நுழைந்திருக்கிறாங்க. அங்கே ட்ரம்ப் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்து பாரு, ஓ கோட்டசாமி என்ன உன்னால் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எல்லா ஏரியாவும் சுற்றி இப்படி அடிச்சிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது, எத்தனை போர் தான் நான் நிறுத்துறது, ஏற்கனவே 8 போர் 9 போர் நிறுத்தின எனக்கு என்ன ஒரே ட்ரபுளாக இருக்குது, ஏற்கனவே அங்கே ஈரான் விவகாரமே இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல, அது மறுபடியும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தென்படுகிறது. இந்த நேரத்தில் மனுஷன் சிரியாவுக்குள்ளே போகிறாரு. ஏற்கனவே அகமது சலஹாரா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாமே நாங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு காண்றோம், நாங்கள் போதும் துப்பாக்கி தூக்கி சாதிச்சதெல்லாம் போதும், இனி அமைதி ஒன்றே சாந்த ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டார் அவர். இந்த நேரத்தில் இஸ்ரேல் நுழைந்திருப்பதை வந்து மறுபடியும் நான் வந்து சிங்கப்பாதையா பூப்பாதையான அனௌன்ஸ்மெண்ட் வருதா, இல்லை அமைதியாக டீல் ஏற்படுத்த போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அங்கே சிரியாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அமெரிக்கா, ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க மூலயமா ஹெஸ்புல்லாவை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லும்போது இவங்க ஒத்துக்கலை, இஸ்ரேல் ஒத்துக்கலை. அதனால் அந்த எல்லை பகுதியில் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 4. சம்பவம் நம்பர் 5, அந்த ஈரானுடைய எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, மொத்தம் 3 இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பேந்தர் லென்த் அப்படின்ற பகுதி, இன்னொன்று வந்து சிரிக்கின்ற பகுதியில் வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு சேதாரம் அடைந்ததாக ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுவுமே சேட்டலைட் இமேஜஸில் லைட்டாக தான் தெரியுது. அப்புறம் குஷம் என்ற ஐலாண்ட் பக்கத்தில் ஒரு சின்னதாக தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்காங்க, பதில் தாக்குதல் அவங்க அங்கே நடத்தலை, அந்த லெபனானுடைய முக்கிய பகுதியில் ஒரு பைலட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சதன் லெபனானை ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமும் வந்து லிட்டானி ரிவரை தாண்டி இப்போ ஹெஸ்புல்லானுடைய எதிர்ப்பு கொஞ்சம் குறையிறதுனால என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போய் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இராணுவமும் பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறதுனால கொஞ்சம் எப்போனாலுமே லெபனானுக்குள்ளார பெரிய சிவில் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஒரு சிறப்பு செய்தியாக சிரிப்பு செய்தியான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. உலக வரைபடத்திலே ஈரான் என்ற நாடே இருக்காது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறைய மீறிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் கடுமையான தாக்கல் நிகழ்த்த வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஈரானுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் நான், பக்ரைனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சுடுவோம். ஏற்கனவே பக்ரைன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, குவைத் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் பக்ரைன் பெரிய அளவுக்கான சேதாரம் அடைந்திருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்ரைனில் நடந்த சேதாரத்தை பார்த்துட்டு தனது நிலைகளை வந்து சற்று தள்ளி வைத்துக்கலாமா அப்படின்ற யோசனையில் கூட இருந்தாங்க. ஆனால் இப்போதைய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கை அமெரிக்கா பிரித்து மேய்ஞ்சிடும், நாங்கள் முன்ன மாதிரிலாம் இல்லை, நாங்கள் டென்ஷன் பண்ணி விட்டுறாத அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அராக்சி தரப்பில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை முழுமையாக என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கப்பல்கள் வந்து அமெரிக்கானுடைய துணையோடு வந்து கொண்டிருக்கிறதுன்ற தகவல் ஓமனை ஒட்டி வருதுன்றாங்க.
மீதி பெரும்பாலும் அவங்க தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்றாங்க. அதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த பிரச்சனை நிலவிட்டே இருக்குது. பட் எந்த கப்பல்களுக்கான தடைகளும் ஈரான் விதிக்கவில்லை. இதற்கு முன்பு ஒரு சின்ன இஷ்யூனா கூட நிறுத்தினாங்க. அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். ஏன்னா இப்போ லெபனானுடைய சதன் லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறவில்லை என்றால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் செல்லுகின்ற ஒரு கப்பலை கூட அனுமதிக்க மாட்டோம் என்று ஒப்பந்தத்திற்கு முன்பு கூறியிருந்த ஈரான் தற்பொழுது 3 முறை தாக்கல் நடத்தியும், அதுக்காக நான் நிறுத்தணும்னு சொல்ல வரல, 3 முறை தாக்கல் நடத்தியும் சதன் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் இருந்தும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு கப்பல்களையும் வந்து ஹோல்டு பண்ணல ஈரான். எல்லாத்தையும் வந்து சரி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. பட் அவங்க என்னென்னா எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க, நான் சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. அப்புறம் அப்படியே இங்கேருந்து தள்ளிது சம்பவம் நம்பர் 6. சம்பவம் நம்பர் 7 என்ன அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்காகவே நீங்கள் ஒத்துக்கிட்டாரு புட்டின் அவர்கள். எஸ், எங்கள் நாட்டில் பெரிய டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேசோலைன் பிரச்சனை பெருசாக இருக்குன்றாங்க. நிறைய கியூ பார்க்குற இடத்துலலாம் மாஸ்கோ ஃபுல்லாகவே கியூ தான். தொடர்ந்து எண்ணெய் கிரகங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க, உற்பத்தி நிலைகளை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் ரஷ்யா வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. அப்போ இது வந்து ரஷ்யா வந்து எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எல்லா நாடுமே வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் தான் போடுவாங்க. இந்தியாவுக்கு சீனாவுக்கான ஏற்றுமதியை நிறுத்துவாங்க. அதை அமெரிக்கா பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்துருங்கன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் சரியானதுக்கப்புறம் ஓடி வந்தாங்கன்னா உடனே நம்ம இறக்குமதி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த பக்கம் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். அது மறுபடியும் ஒரு 6 மந்த் ஆகும். அது இல்லாமல் பொருளாதார தடைகள் நீக்கம்லாம் இருக்குது. அதனால் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரஷ்யா. ஆனால் ரஷ்யா வந்து நிஜமாகவே ட்ரபிள் தான் இருக்காங்க. ஆனால் நான் இன்னொரு விஷயம் எனக்கு கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்கே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்போது நம்ம மக்கள் வந்து இந்த பிரியாணி அண்டாலாம் தூக்கிட்டு போய் வாங்கினாங்க. பிரியாணி அண்டாலாம் தூக்கிட்டு போயிட்டு ஐயா எனக்கு வந்து பெட்ரோலை போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு. இன்னொன்று சொன்னாங்க, நான் ஷாக்கிங்காக பார்த்தேன், கேஸ் தட்டுப்பாடு இருக்கா? நான் நேற்று புக் பண்ணால் இன்றைக்கி வந்துருச்சு கேஸு. உங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். கேஸ் தட்டுப்பாடு கிட்டத்தட்ட நீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். எல்லா தடையும் நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து என்னால் ஷாக்காக பார்த்தேன். 45 நாள் 15 நாள் அப்படின்லாம் இருந்தது. பட் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் பாருங்கள், ரஷ்யாவில் எவ்வளோ டெக்னிக்கலாக மூளை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே திறந்து காருக்குள்ளே ஃபில் பண்ணுற மாதிரி திறந்து அங்கே உள்ள கேனாக வைத்து ஃபில் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் நீங்கள் மூலக்காரங்க தான், சரியான மூலக்காரங்க தான். இங்கே தான் கொஞ்சம் ஐடியா இல்லாமல் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் திரும்பி பிடிச்சாங்க கொஞ்சம் அவசரத்தில். பட் நீங்கள் நிதானமாக யோசித்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு நினச்சேன் நான். அந்த ஒரு பதிவை பார்த்தேன் நான். பட் தொடர்ந்து பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்னா அந்த டீப் தாக்குதலை நிறுத்தணுன்றாங்க. இன்சைடு ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்கல் நிறுத்தினா தான் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான அறிகுறியாக நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து கண்டிப்பாக உக்ரைன் ஒத்துப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லைனா நாங்கள் ஒத்துக்க வைக்க தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சரி உக்ரைனும் இன்னும் பின்வாங்காமல் அவங்கவுங்க தாக்கலை தொடர்ந்துருக்காங்க. முடிந்தால் இரவு பகுதியில் தாக்குதலுக்கான வரைபடங்களை காட்டுறேன் நான். அடுத்து நம்ம வெனிசுலாவை பார்க்கலாம். நம்ம வெனிசுலாவில் பெரிய அளவுக்கு பூகம்பம் பாதித்த பகுதிகள் ஒவ்வொரு பகுதியாக வருது. போர்க்கால அடிப்படையில் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை, இன்னும் உள்ள உயிரோடு இருக்கிறவங்கள உயிரோடு மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த சமயத்தில் நேற்று கடுமையான ஒரு மழை பொழிவு அப்படின்னாங்க. பட் வெள்ளம் பாதித்த, அதாவது பூகம் பாதித்த பகுதியில் இல்லை, மற்றொரு பகுதியில் ஒரு கடுமையான ஒரு மழை பொழிவுன்னு சொன்னாங்க. வெனிசுலா ப்ளஸ் வந்து மெக்சிகோ 2 இடத்துலையுமே மிக கடுமையான ஒரு மழை பொழிவு. அதே சமயத்தில் அங்கே ஐரோப்பாவில் தொடர்ந்து அந்த வெப்ப அலை கொஞ்சம் கூட குறையல, மிக கடுமையான வெப்ப அலை. அவங்க இப்போ அவங்கள மெயின் பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வந்து இதுக்கு முன்பு ஏசின்ற ரெஃப்ரிஜரேட்டர்ன்ற பாருங்கள், அது பேர் நாங்கள் ஏர் கூலரே கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா பேர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இல்லை. பட் இங்கேருந்து போன இந்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த டெம்பரேச்சர்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாக தாங்க தெரியுது, அவங்க கொஞ்சம் வெள்ளத்தோளாக இருக்கிறனால கொஞ்சம் அவங்களால இது பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிறைய ஏஜ்டு பர்சன், இது வரைக்கும் 1400 பேர் இருந்து போகிறாங்க. அதில் ஃப்ரான்ஸில் தான் அதிகமான பேர் இருந்து போயிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேற்று ஸ்கை டைவிங் போன ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளே இருக்குது ஃப்ரான்ஸில். அதில் ஒரு 11 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து அடுத்து பிரேசிலை வந்து குறி வைக்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த வரைபடத்தை பாருங்கள். பிரேசிலினுடைய மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தளம் அப்படின்றது வந்து ஒன்று பெரு வழியாகவும் சிலி வழியாகவும் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டை பயன்படுத்தி தான் பொலிவியா வழியாக கொண்டு வந்து
இங்கே பிரேசிலுக்குள்ளே சேர்த்திட்டு இருக்காங்க. மற்றொரு தளம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வேறு எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படின்னாலும் சுற்றி கொண்டு போகணும். அதாவது பனாமா கேனல் வழியாக கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படின்லாம் இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா, அது நேராக சீனாவுக்கோ மற்ற வழிக்கோ கொண்டு போகும். ஆஃப்ரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் ஷாங்காய்க்கு கொண்டு போவாங்க. பட் இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 நாடுகளுக்கும், ஏன்னா பெருவும் அந்த இன்னொரு நாடு சிலி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய நாடு எல்லாமே வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடார் எல்லா நாடுகளுமே, அர்ஜென்டினா, இவங்க எல்லாமே அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளாக மாறிட்டாங்க. மீதி பெண்டிங் இருக்கிறது அந்த லாட்டின் அமெரிக்காவோட பிரேசில் மட்டும்தான். அதனால் அந்த ஏற்றுமதியை முடக்கி அவங்களையும் ஒரு வழி கொண்டு வரலாம். ஏற்கனவே கியூபாவோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போக வேண்டிய எந்த ஒரு இதுவுமே எல்லாமே தடை விதித்து அது எப்போன்னு சொல்லிட்டு எப்படி இழுத்துட்ருக்காங்க. ஆனால் கியூபா மீது தனது முழு அதிகாரத்தை செலுத்தி தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அமெரிக்கா. மீதி இருக்கிறது அந்த பிரேசில் மட்டும்தான் இருக்குன்றதுனால இப்போ அதுக்கும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதியை முடக்கலான்ற ஒரு திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. அதற்கு தான் நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன். இதுக்கெல்லாம் வக்கனையாக இருக்கிற அமெரிக்கா, உங்கள் நாட்டுக்கு வந்து போதைப்பொருள் வருகின்ற மிக முக்கிய தலைமை என்ன அப்படின்னா, அங்கே கொலம்பியா, பெரு, பொலிவியா இந்த 3 நாடுகள் தான் போதைப்பொருள் பழக்கத்துக்கு போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மிக முக்கிய நாடுகளாக பார்க்குறாங்க. இந்த ஐரோப்பா நாடுகள் பார்த்தோம்னா இங்கேருந்து நேராக ஸ்பெயினுக்கு கொண்டு போகிறாங்க, அப்புறம் பெல்ஜியம் கொண்டு போகிறாங்க, அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே லூப்போல் அதிகமாக இருக்குது. அது நெதர்லாண்டு போர்ட்டில் வந்து அதிகமான போதைப்பொருள் ஐரோப்பா ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா மெக்சிகோ வருது. மெக்சிகோ வழியாக தான் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அமெரிக்கா வழியே கனடா கொண்டு போயிடுறாங்க போதைப்பொருள் சர்வசாதாரணமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெனிசுலா வந்து போதைப்பொருள் எதிராக நடவடிக்கை எடுக்கிற நீங்கள், கொலம்பியா வந்து இப்போ தான் தேர்தல் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாசிட்டிவாக வருது, பெரு வருது, பொலிவியா வருது. ஒரு நாட்டை கெடுக்கணுன்றதை விட உங்கள் நாட்டை கெடுத்துட்டு இருக்கிற அந்த போதைப்பொருள் கடத்தலை, அந்த ஃபேண்டலினை வந்து தடுக்கிற வழியை பார்த்தீங்கன்னா அது நியாயமாக இருக்கும். எண்ணம் போல தான் வாழ்வு. அதை விட்டுட்டு நீங்கள் எதற்காக நீங்கள் தொடங்கினீங்களா, அதை விட்டுட்டு நீங்கள் பிரேசிலை முடுக்கணுன்ற எண்ணம் அது எந்த வகையில் நியாயம் எல்லாம் பார்க்கலாம். அவங்க அதாவது தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. பட் போதைப்பொருள் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பொலிவியா சைடு, அந்த சைடு இருந்து வருகின்ற அந்த சின்ன சின்ன போட்டு, அப்புறம் மீன்பிடி கப்பலில் கொண்டு வருகின்ற அந்த போதைப் பொருளை தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க. முந்தானத்து கூட ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. 2 பேர் பக்கம் இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.